இரண்டாவது அம்சம்தான் இந்த ஃபோன் அடிக்ஷன். இப்போ ஃபோன் என் புள்ள ஃபோன் பார்க்குறாரு, ஃபோன் வாங்கி கொடுக்காட்டி சண்டை பிடிக்கிறான், தூங்குறானும் இல்லை சாப்பிட்றானும் இல்லை என்று பிள்ளைகளை குறை சொல்கிறோம். அல்லது இன்னொரு வகையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் விடிய விடிய ஃபோன் பேசுகிறாங்க என்று சமூகத்தின் குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்மைதான், அந்த குறைகள் இருக்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவனுக்குள்ள சவால் நம்மட சவால் மாதிரி இல்லை. உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டி இருக்குது. உங்களோட புள்ள சந்திக்கிறது, நீங்கள் சந்தித்தது ஒரு சின்ன பூனைண்டா, அவன் சந்திக்கிறது யானையை. பூனையை நீங்கள் விரட்டின மாதிரி யானையை அவனால் விரட்ட முடியாது. ஃபோனுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் லேசிப்பட்ட உளவியல் அல்ல. ஒரு ஃபோனில் உருவாக்கப்படுகிற எப்ஸுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் சாதாரண உளவியல் அல்ல. அதாவது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஸ்மார்ட் ஃபோன் எப்படி எந்த அளவு தூரம் மனிதனை பாதிச்சிருக்குது என்று சொன்னால், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய 85% விடிஞ்சு எழும்பி 15 நிமிஷத்துக்குள்ள அதை பாவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். 15 நிமிஷம் கூட அதை விட்டு அவருக்கு கண்ணை முழிச்சா 15 நிமிஷம் கூட அவரால் அதிலிருந்து தூரமாக இருக்க முடியாது. எழும்பி முதலாவது அதை தொட்டு பார்த்து அதில் பறக்கத்தை எடுத்தாத்தான் அவருக்கு காலை விடியும் என்ற நிலைமையில் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ என்ன பிரச்சனைண்டா, இந்த ஃபோன் உள்ளுக்குள்ள முந்தி இருந்தது ஒரு வகையான 1-2 பிரச்சனைகள் தான். இன்றைக்கு சினிமா ஃபோனுக்குள்ளே வந்து அந்த காலத்தில் உள்ள மாதிரி இல்லை. இன்றைக்கு உள்ள விஷயம் நான் சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ அன்றைக்கு உள்ள குர்ஆன் வசனம் இருக்குது, அதாவது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பெண்ணை பார்க்காதீர்கள் என்ற அந்த காலத்து வசனத்தை விளங்கியது போல அமல்படுத்தியது போல சாதாரணமாக இன்றைய வாலிபனால் அந்த வசனத்தை அமுல்படுத்த முடியாது. அப்படி என்றால் அமுல்படுத்த கஷ்டமாண்டு நான் சொல்ல வரவில்லை. நான் அவர்களுடைய அந்த சவாலின் அந்த ஒரு பாரதூரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அந்த காலத்தில் உள்ள வசனத்தை பின்பற்றியதன் எளிமை இன்று இல்லை நம்முடைய வாலிபர்களுக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சினிமாவுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு படித்த படை இருக்கிறது. அதன் ஒவ்வொரு அம்சமும் திட்டமிட்டு வருடக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெரிய யானையை முகம் கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு யானை அளவு ஈமான் தேவை. நீங்க தப்பிட்டீங்க. ஒரு 1900க்கு முன்னுக்கு 1980க்கு முன்னுக்கு பிறந்தவர்கள், 2000க்கு பின்னால் பிறந்தவர்களுக்கு சாதாரண ஈமான் இருந்து போதாது, மிகப்பெரிய ஈமான் தேவைப்படுகிறது. இன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்கள், இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்களேன். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்வையை தாழ்த்திக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த வசனத்தை விளங்குனா, அல்லது 1950 அந்த வசனத்தை விளங்குனா யாரை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னால், ரோட்டில் போகிற பொம்பளை. பெரும்பாலும் நம்மட ஊர்களில் ரோட்டில் போச்சில் பெரும்பாலும் எல்லாத்தையும் மறைச்சி முகத்தை மட்டும் காட்டிட்டு போகக்கூடிய பொம்பளை, பெருசாக மேக்கப் எல்லாம் பண்ணாமல் ஊரில் நடமாடக்கூடிய பொம்பளையைத்தான் நீங்கள் பார்வையை தாழ்த்துங்கன்னு அந்த வசனம் முதலாவது இறங்கிச்சு. இன்றைக்கு அந்த வசனத்திட பாரதூரம் சாதாரணமானதல்ல. இவர் முந்தி பொண்ணை பார்க்கணுமா, இந்த ரோட்டுக்கு இறங்கணும், இவங்களை முகம் கொடுக்கணும், அல்லது பப்ளிக்காக நிறைய நேரம் பார்க்க முடியாது, இப்படி போகிற வழியில் பார்த்துட்டு போகிறது. இதுதான் அந்த காலத்தில் அதிலிருந்து தப்புவதற்கான வழி. இன்றைக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அழகழகாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஒரு படத்திற்காக, ஒரு பாட்டிற்காக பெரிய ஒரு டீம் சேருகிறது. அழகான ஆண்களை, அழகான பெண்களை தெரிவு செய்கிறார்கள். அவர்களுக்கென்று மேக்கப் ஆர்டிஸ்டுகள் கொண்டு வரப்பட்டு இன்னும் அழகூட்டப்படுகிறார்கள். அந்த அழகான பெண்களை காட்டுவதற்கு, கவிதை எழுதுவதற்கு மிகச்சிறந்த கவிஞர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த கவிதையை பாட்டாக்குவதற்கு மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த பாட்டை இன்னும் காதுக்கு குளிர்மையாக கொடுப்பதற்கு இசையமைப்பாளர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவ்வளவையும் சேர்ந்து அந்த காட்சியை காட்டுவதற்கு உலகின் தலை சிறந்த சுற்றுலா தலங்களை கொண்டு போய் மிக அழகான இயற்கை காட்சிகளுக்கு முன்னால் வைத்து ஆட வைத்து நடனமாட வைத்து, ரோட்டில் போய்த்து பார்க்க தேவையில்லை, கொழும்புக்கு போய்த்து பார்க்க தேவையில்லை, அமெரிக்காவுக்கு போய்த்து பார்க்க தேவையில்லை, உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களோட ரூமுக்குள்ளேயே காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு போராட்டத்தை உங்கள் பிள்ளை சந்தித்து கொண்டிருக்கிறான். அப்படியான ஒரு அசாதாரணமான பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் வெறுமனே ஃபோன் பார்க்கிறான் என்றால் அவன் பார்க்க வைக்கப்படுகிறான். அவன் திட்டமிட்டு அந்த சதிவலைக்குள் ஆளாக்கப்படுகிறான். அவனை வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்று நம் சமூகத்திலே அதற்கான என்ன தீர்வு இருக்கிறது? சமூகத்தின் பொறுப்புதாரிகளிடம் அதற்கான என்ன தீர்வு இருக்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். டவுன்லோட் பண்ண உடனே ஃபோனுக்கு வந்து எப்புண்டு. அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் பெருசு. உங்களுக்கு தெரியுமா?
ஃபேஸ்புக்கில் வார நோட்டிஃபிகேஷன் சிவப்பு கலரில் இருக்கும், வெள்ளை ஸ்க்ரீனில் சிவப்பு கலரில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது ஏன் சிவப்பு கலரில் இருக்குதுன்னு தெரியுமா? மனுஷனுக்கு இயற்கையாக இரத்த கலரில் அவதானம் கூட, இரத்த வார விஷயத்தில் அவதானம் கூட. அதனால தான் வாகனத்துக்கு ரோட்டில் எல்லாம் சோப்பு லைட் போடுவாங்க அவங்க நிப்பாட்டுறதுக்கு. ஏன்னா சொகப்பை கண்டா இயற்கையாக மனுஷ மனம், அந்த இரத்தத்துக்கு பயந்த மனம் பயப்படும், டக்குண்டு அதற்கு அலர்ட் கொடுக்கும், டக்குண்டு அதை பார்த்துரும். அப்படின்ற ஒரு உளவியலுக்காகத்தான் உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சோப்பு கலரில் வருது. திறந்த உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு கண் போகும். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழல் இப்படி ஒத்தையாத பேசுவதாக இருந்தால் மிகப்பெரிய சவால்களை நம்முடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யானை பிரச்சனையாக வருகிறது. நம்ம ஊதி அதை இல்லாமாக்கென்று சொல்கிற மாதிரி அதை பார்க்காதன்னு சொல்கிறோம். நாங்கள் யானையை ஊதி எல்லாம் திரட்ட முடியாது. மிகப்பெரிய யானையை எதிர்ப்பதற்கான ஈமானிய பலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது.